சப்நெட் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? என்னங்க பண்ணுவோம்? அதுதான் நல்லா விபிசி படிச்சாங்க சொன்னது. யார் சொன்னது? நல்லா படிச்சுன்னு சொன்னது? ஐபி அட்ரஸ் எல்லாருமே சொன்னீங்க. எல்லாருமே சொன்னீங்க. சப்நெட் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஐபி அட்ரஸ் ஆட்டோ அசைன் பண்ணனும். ஐபி அட்ரஸ் ஆட்டோ அசைன் பண்ணனும் பப்ளிக்கு. ஐபி அட்ரஸ் இதுக்கு எதுக்கு ஆட்டோ அசைன் பண்ணனும்? ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணனுமா? சப்நெட் கிரியேட் பண்ணும்போது ஐடிஎஸ்என் வந்துச்சா? வராது. அசோசியேட்லாம் விட்டுருங்க. பப்ளிக் சப்நெட். This is your private subnet. availability zone choose பண்ணணுமா? availability zone choose பண்ணணும்ல. ரெண்டுமே ஒரே availability zone வைக்க முடியுமா? கரெக்ட்டா? இப்போ நம்ம கொடுக்கவே இல்லனா அதுவே ஒரு availability zone கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம சப்நெட் பிரிக்கும்போது availability zone எந்த availability zone நமக்கு வேணும் சொல்லி சூஸ் பண்ணணுமா? சூஸ் பண்ண கூடாதா? சூஸ் பண்ணணும்ல. கரெக்ட்டா? அப்போ அத நம்ம எங்க போடுறது? அப்போ ஆர்குமென்ட் ரெஃபரன்ஸ் எதெல்லாம் நீ ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ண நினைக்கிறியோ அதுக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பான்? ஆர்குமென்ட் ரெஃபரன்ஸ் சொல்லி கொடுத்திருப்பான். இதுல என்னென்ன ஆர்குமென்ட்ஸ்லாம் நீங்க கொண்டு வந்துக்கலாம். என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. அப்போ நம்ம என்ன மென்ஷன் பண்ண போறோம்? availability zone வேணுமா? அத நான் என்ன பண்ணிக்க போறேன்? இந்த availability zone என்ற டாக் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி திஸ். ரெண்டு இடத்துல மென்ஷன் பண்ணணுமா? மென்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வேல்யூஸ் டிஃபைன் பண்ணணும்னா ஈக்குவல் டு கொடுத்தா வேல்யூஸ் டிஃபைன் பண்ணணும். கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்? என்ன availability zoneல வேணும் எனக்கு? சார் நான் ரீஜன்ல availability zone சூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? சோ அப்போஸ்ட்ரோபி கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்றேன்? EU-West-2 தான் என்னோட ரீஜன். அதுல 2A. ஓகேங்களா? 2A. அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்? copy this, paste it here. இது வந்து பாத்தீங்கன்னா 2A ல வைக்கலாமா? 2A ல வைக்கலாம். ஆனா நம்ம வைக்க மாட்டோம். 2B or 2C நாங்க வச்சிருக்கோம். அப்போ பப்ளிக் சப்நெட் வந்து எனக்கு என்ன ஆகும்னா 2A ல கிரியேட் ஆகும். பிரைவேட் சப்நெட் என்ன கிரியேட் ஆகும்? 2B ல கிரியேட் ஆகும் சொல்ல வரேன். ஓகே? டன். சோ நமக்கு என்ன ஆயிடுச்சு? VPC ஒன்னு கிரியேட் பண்ணியாச்சு. சப்நெட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சுன்னு சொல்ல வரேன். ஓகே? டன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? as per the step நீங்க தான் சொன்னீங்களே இன்டர்நெட் கேட்வே. ஓகேங்களா? சோ அதனால ஹேஷ்டேக் போட்டுட்டு IGW அப்படி சொல்லி போடுறேன் இன்டர்நெட் கேட்வே. ஓகேங்களா? சோ இதுக்கு நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் தேவை. சோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா AWS இன்டர்நெட் கேட்வேன்னு இருக்கா? சோ அத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்பிள் யூசேஜ் இருக்கா? சோ இத மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? அப்படியே காப்பி பண்ணி just I'm going to paste it here. இதுல நான் இங்க என்ன பண்றேன்? நம்ம நேம் மாத்திக்கலாமா? my IGW ன்னு வைக்கிறேன். my internet gateway. எந்த VPC குள்ள வர போகுது? வெரி குட். இந்த நேம் தான் கொடுக்கணுமா? எஸ். my VPC. அப்புறம் இதுக்கு ஒரு டாக் my IGW. அப்போ நமக்கு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் ஆகுமா? எஸ். இன்டர்நெட் கிரியேட் ஆகும். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ரவுட் டேபிள்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் கடைசியா. ஓகேங்களா? சோ இன்டர்நெட் வந்து எந்த விபிசிக்குள்ள உங்களுடைய விபிசிக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் கேட்வே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் யுவர் IGW. சோ இன்டர்நெட் கேட்வேல இருந்து நம்மளுக்கு எதுக்கு இன்டர்நெட் சப்ளை கொடுப்போம்? பப்ளிக் கொடுப்போமா? பிரைவேட் கொடுப்போமா? பப்ளிக் கொடுப்போம். சோ பப்ளிக் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நமக்கு என்ன வேணும்? ரவுட் டேபிள் வேணும். அப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிரியேட் பண்ணனும்? ரவுட் டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணனும். புரிஞ்சுதா? ஓகேங்களா? ஃபைன். சோ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்டாக் ரவுட் டேபிள்ஸ் அப்படி சொல்லி போடுறேன். இதுல ரவுட் டேபிள் எங்க இருக்கு? இங்க இருக்கா? AWS underscore route table இருக்கா? Just click this route table. இங்க இருக்கா? route table சொல்லிட்டு. ஓகே. So
இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ரவுட் டேபிள்ஸ் இது என்னாச்சு? ஓகே ஓகே, பாத்தீங்களா ஒன்னு மிஸ்டேக் பண்ண கூட நமக்கு என்ன பண்ணுச்சு, எரர் கட்டுச்சா? எதனால? அந்த பிளக்இன் நம்ம இன்ஸ்டால் பண்ண பாத்தீங்களா, அதனால. ஓகே டன். ஸோ ரிசோர்ஸ்ல AWS_route table. இப்போ நான் கிரியேட் பண்ண போறது ஒரு பப்ளிக் ரவுட் டேபிள், அதனால பப்ளிக் RTன்னு வைக்கிறேன். எந்த VPC கிரியேட் ஆக போகுது? மை VPC-க்குள்ள கிரியேட் ஆக போகுது. டன்னா. அதுக்கப்புறம் இதோட CADR பிளாக்னு இருக்கு. CADR பிளாக்னா இந்த பப்ளிக் ரவுட் டேபிள் நம்மளுக்கு என்ன CADR பிளாக்ல கிரியேட் ஆக போகுது? அதாவது இந்த பப்ளிக் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ண போறேன்னா, ஸோ திஸ் இஸ் யுவர் பப்ளிக் ரவுட் டேபிளா. இங்க இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க இருந்து நம்ம இன்டர்ஃபேஸ் கொடுக்க போறோம். அப்ப இந்த பேஜுக்குள்ள யார் வேணா வரலாம். அப்போ இந்த CADR ரேஞ்ச் நான் என்ன கொடுக்க போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 0.0.0.0/0ன்னு கொடுத்துட்டேன்னா அந்த பப்ளிக் ரவுட் டேபிள் வழியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இன்டர்நெட் கேட்வே வழியா பப்ளிக் செக்மெண்ட்குள்ள என்டர் ஆக முடியும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல CADR பிளாக் கொடுக்காம 0.0.0ன்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இவங்க யாரு வேணா உள்ள வரலாம். ஸ்பெசிஃபிக் கொடுக்கணும்னா அவங்களுடைய IP அட்ரஸை நம்ம கொடுத்துக்கலாம் சொல்ல வரேன். கிளியர்? ஸோ நான் என்ன பண்றேன், 0.0.0.0/0 anyone can come. இந்த பப்ளிக் ரவுட் டேபிளுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி நம்ம எதுல கொடுக்க போறோம்? This is your public route table. இந்த பப்ளிக் ரவுட் டேபிளுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எது வழியா வரப்போகுது? இங்க இருந்தா வரப்போகுது. கரெக்டா? இங்க இருந்து தான் உங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வரப்போகுது. ஃபைன். அப்போ கேட்வே ஐடின்னு இருக்கா? அப்போ இந்த இடத்துல AWS_internet gateway இருக்கா? AWS_internet gateway சொல்லிட்டு இந்த கேட்வேல இருந்தா இந்த ரவுட் டேபிளுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி போகுது. அதுக்குள்ள யார் வேணா வரலாம் இல்லையா? அதனால இந்த எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம என்ன போடணும்? வெரி குட். என்ன போடணும்? மை IGW. அது வழியா நம்மளுக்கு என்ன வருது? இன்டர்நெட் இந்த ரவுட்டிங் டேபிளுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல வர. இந்த இன்டர்நெட் கேட்வேல தான் என்ன வரப்போகுது நம்மளுக்கு. இப்போ வரைக்கும் இங்க வந்துருச்சு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அடிச்சு இங்க வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் சப்மிட்ல கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணா சப்மிட்டுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்துரும் சொல்ல வர. அதான் நம்ம இன்னும் போகல. ஓகே, சோ இதை நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது உங்களுடைய IPv6 இது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, எப்பவுமே இந்த கேர்லி பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, எத்தனை ஓபன் பண்ணிருக்கோமோ 1 2 ஓபன் பண்ணிருக்கோமா, அது மாதிரி 2 க்ளோஸ் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். புரியுதா? இது பாருங்க, இதுக்கு இது க்ளோஸ் ஆயிருக்கு. இது இந்த கேர்ல் பிராக்கெட்டுக்கு இது க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கேர்ல் பிராக்கெட்டுக்கு உங்களுக்கு இது க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த கேர்ல் பிராக்கெட்டுக்கு உங்களுக்கு இது க்ளோஸ் ஆயிருக்கு. இப்படிதான் இருக்கணும் எப்பவுமே. ஓகேங்களா? ஃபைன். அது மாதிரி நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தா கூட இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா பார்த்து பண்ண மிஸ்டேக் பண்ணிருந்தா கூட நம்ம டெராஃபார்ம் கமெண்ட்ஸ்லாம் இருக்கு, வேலிடேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருந்தா நம்ம அது நம்ம எடுத்து காட்டிடும் எந்த இடத்துல நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். இப்போ AWS இன்டர்நெட் கேட்வே வழியா உங்களுக்கு பப்ளிக் ரவுட் டேபிளுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்துற போகுது. அதே மாதிரி இது நம்ம நேம் வச்சிடலாமா? என்ன வச்சிடலாம்? லைக் மை பப்ளிக் RTன்னு வச்சிடறேன். மை பப்ளிக் ரவுட் டேபிள் வச்சிடறேன். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரைவேட் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாமா? கிரியேட் பண்ண முடியாதா? இந்த இடத்துல ரிசோர்ஸ் என்ற இடத்துல காப்பி திஸ், பேஸ்ட் இட் ஹியர். இதை எது மாத்தணும்? நான் இந்த கேட்வே மட்டும் நம்ம மாத்தணும். அதை நம்ம என்ன கொடுக்கணும், NAT வழியா தான் கொடுக்கணும். அதனால என்ன பண்ணிடுறேன், இப்போதைக்கு நான் என்ன பண்ணிடுறேன், ஹேஷ்டாக் மட்டும் போட்டு நேம்ஸ் மட்டும் நான் மாத்தி வச்சுக்கிறேன். ஃபியூச்சர்ல நான் NAT கிரியேட் பண்ணிட்ட பிறகு அது ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக் அங்க இருந்தா கூட நம்மளுக்கு NAT வழியா இந்த பிரைவேட் ரவுட் டேபிளுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்துடும் சொல்ல வரேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணிடுறேன்னா பிரைவேட் RT மை VPC-க்குள்ள தான் சோர்ஸ் 00 கொடுத்துருக்கேன். எதுக்கு சோர்ஸ் 0 கொடுத்துருக்கேன்னா அப்போ நான் கிரியேட் பண்ணும்போது செக்யூரிட்டி குரூப்ல கிரியேட் பண்ணி நான் என்ன பண்ணிடுவேன், பிளாக் பண்ணிடுவேன். யாரெல்லாம் வரலாம் யாரெல்லாம் உள்ள வரக்கூடாது சொல்லி நம்ம பிளாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சோர்ஸ் நம்ம NAT கிரியேட் பண்ணும்போது மேப் பண்ணுவோம் பாத்தீங்களா, அப்போ 00 தான் கொடுப்போம். நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா நம்ம பிரைவேட் ரவுட் டேபிள் கடைசியா ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு NAT கொடுக்கும்போது ரெஃபரன்ஸா கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சோர்ஸ்ல 00 கொடுத்துருப்போம். ஏன் 00 கொடுப்போம்னா செக்யூரிட்டி குரூப் போல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இந்த IP அட்ரஸ் தான் இந்த இதுக்குள்ள போகணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருப்போம், கான்ஃபிகர் பண்ணிருப்போம். அதனால சோர்ஸ் அப்படியே
00 இருக்குன்னு சொல்ல வரேன். ஃபைன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், மை பிரைவேட் ரவுட் டேபிள் அப்படின்னு சொல்லி நான் வச்சிடுறேன். ஓகே, வேற எதனா மாத்தணுமா? மாத்த தேவையில்லை. NAT கிரியேட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டும் நம்ம சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்ல வரேன். அப்போ நம்ம ரவுட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ பப்ளிக் ஆர்டி மை விபிசிக்குள்ள தான் இன்டர்நெட் கேட்வே டன். அதே மாதிரி இதுவும் டன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்மளுடைய ரவுட் டேபிள் இஸ் டன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சப்நெட் அசோசியேஷன்ஸ் பண்ணணுமா? கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ரவுட் டேபிள் அசோசியேஷன் இருக்கா? ரவுட் டேபிள் அசோசியேஷன் இருக்கு. ஓகே, இதான் அசோசியேஷன்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிடுறேன். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று இருக்கு. காப்பி திஸ் அண்ட் ஹேஷ்டாக் என்ன பண்ணிடலாம், சப்நெட் அசோசியேஷன் போடலாம், ஆர் எல்ஸ் ரவுட் டேபிள் அசோசியேஷன் போடலாம். ஸோ நம்மளுடைய அடுத்த புரிதல் தான். டன். ஓகே, AWS ரவுட் டேபிள் அசோசியேஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆர்டி அசோசியேஷன்ஸ் அப்படி சொல்லி போடுறேன். சும்மா ASOன்னு போடுறேன். இதுல சப்நெட் ஐடின்னு இருக்கு. எந்த சப்நெட்டுக்குள்ள இந்த ரெஃபரன்ஸை கொடுக்க, அதாவது எந்த சப்நெட் நம்ம மேப் பண்ண போறோம், பப்ளிக் சப்நெட்டா? என்ன சப்நெட்? பப்ளிக் சப்நெட்டா? அப்போ AWS சப்நெட்ல மேல எங்க இருக்கு, இது இருக்கா, பப் சப்னு இருக்கா? அதை நம்ம எங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல AWS சப் எங்க மாத்தணும், எந்த இடத்துல மாத்தணும், அது FOOன்னு இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் நான் மாத்தணுமா? ஸோ என்னன்னு பேர் இருக்கணும், நான் பப் சப்னு வச்சிருக்கேன், அதனால நான் என்ன பண்ணிடுறேன், பப் சப். இதுதான் என்ன பண்ண போறேன், அசோசியேட் பண்ண போறேன். எதை கொண்டு வந்துட்டு, பப்ளிக் ரவுட் டேபிள் கொண்டு வந்து என்ன பண்ண போறேன், அசோசியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம இதை நம்ம கொடுத்துடணும் சொல்ல வரேன். டன். ஸோ அசோசியேட் ஆயிடுமா? அப்போ ரவுட் டேபிள் கொடுக்கணும்ல, என்ன கொடுக்கணும், அதாவது நம்மளுடைய சப்நெட் ரவுட் டேபிள் சொல்லியாச்சு, ரவுட் டேபிள் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றேன், எந்த ரவுட் டேபிள், பப்ளிக் ஆர்டி. அப்போ இந்த பார் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, பப்ளிக் ஆர்டின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட சப்நெட்டும் உங்க ரவுட் டேபிள் ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய சப்நெட்டும் உங்க ரவுட் டேபிளும், அதாவது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்நெட்டை நீ மேப் பண்ண போறன்னு சொல்லியாச்சு, எந்த சப்நெட்டை நீ மேப் பண்ண போறன்னு சொல்லியாச்சு, இந்த சப்நெட் என்ன பண்ண போற, இந்த ரவுட் டேபிள் கூட மேப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இங்க நான் சொல்லிட்டேன்னு சொல்ல வரேன். சொல்றது புரியுதா? ஆன்லைன் எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? டைம் ஆக ஆக ஆள் குறைஞ்சிட்டே போகுது. 40 பேர் ஸ்டார்டிங், 40 பேர் நல்லா கவனிச்சுதான் இருப்பேன். நான் ஒருத்தர் போயிட்டாரு, 39 பேர், ரொம்ப நேரம் 39 பேர் இருந்துச்சு. அப்புறம் 35 மெம்பர்ஸ் இருந்துச்சு, அப்புறம் 33. செஷன் முடிக்கும் போது எத்தனை பேரு, 3யா? ஓகேங்களா? ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து நீங்க லைக் இதெல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து இதை வந்து உட்காந்து படிச்சுட்டு நீங்களே லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என்ன டவுட்ஸ்னா கூட நம்ம கேட்டுக்கலாம் இல்லையா? ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு, பப்ளிக் ரவுட் டேபிள் அசோசியேட் பண்ணியாச்சு. ஸோ லைக்வைஸ் அதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரைவேட் ரவுட் டேபிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசோசியேட் பண்ணிக்கலாமா? ஸோ திஸ் இஸ் மை பிரைவேட் ரவுட் டேபிள். நான் கிரியேட் பண்ணிட்டேன், நான் டயக்ராம் போடாம மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரவுட் டேபிள் இருக்கு, பிரைவேட் ஆர்டி. இதையும் தான் என்ன பண்ண போறோம், அசோசியேட் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? அப்போ இது சப்நெட், எந்த சப்நெட், பிரைவேட் சப்நெட்டை கொண்டு போய் என்ன பண்ண போறேன், பிரைவேட் ரவுட் டேபிள் கூட நான் அசோசியேட் பண்ண போறேன். ஸோ ரவுட் டேபிளும் சப்நெட் மட்டும் கரெக்டாக போட்டுக்க மட்டும், நேம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த நேம் கன்வர்ஷன் தான் மேட்டர்ஸ், அதுதான் டெராஃபார்ம் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும் சொல்ல வரேன். ஸோ பிரைவேட் சப்நெட் தான் வச்சிருக்கோண்ணா. ஓகே, பிரைவேட் சப்நெட் அண்ட் பிரைவேட் ஆர்டி டன். ஓகே கைஸ், அப்போ நம்மளுக்கு ஆஸ் பர் திஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம பண்ணியாச்சுங்க. எது வரைக்கும் பண்ணியாச்சு, நம்ம இந்த ஸ்டஃப் எல்லாமே முடிச்சாச்சு ஆஸ் பர் ஸ்கிரிப்டிங்ல. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், NAT இருந்துச்சுன்னா NAT மட்டும் கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் விண்டோஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே கிரியேட் ஆகிட்டு முடிஞ்சிடும். கரெக்டா? அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஆஸ் பர் த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும்ல, செக்யூரிட்டி மறந்துட்டேன்.
என்ன பண்ணணும், செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால செக்யூரிட்டி குரூப்ஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கா, AWS_security group சொல்லியிருக்கா, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா இருக்கும். Copy this, hashtag SG security group அப்படி சொல்லி போட்டுரு. SGனா security group, paste it. இந்த இடத்துல AWS_security group public security group, ஓகேங்களா? பப்ளிக் செக்யூரிட்டி குரூப், பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுவோம்ல, பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நேம்லாம் விட்டுருங்க, நேம், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நேம்லாம் நம்ம மாத்திக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ டிஎல்எஸ்க்கு டிசிபிக்கு டிஃபரன்ஸ் தெரியுமா? டிஎல்எஸ் டிசிபி நிறைய கொடுத்துருப்பேன், AWS டாஸ்க்லாம் கொடுத்துருப்பேன், அதாவது இவங்களுக்கு கொடுத்தேன்னு நினைக்கிறேன். டிஎல்எஸ் நான் டிசிபி நான் யூடிபி நான் சொல்லிட்டு லோட் பேலன்சர் கிளாஸ் ஏதாவது இருக்கும்போது நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த டாஸ்க்காக எடுத்து பாருங்க, ஓகேங்களா? டிஎல்எஸ் ப்ரோட்டோகால்ஸ்னா என்ன, டிசிபி ப்ரோட்டோகால்ஸ்னா என்ன, யூடிபி ப்ரோட்டோகால்ஸ்னா என்ன, எந்த ப்ரோட்டோகால் எதுக்கு மேல இருக்கு, எது கீழே இருக்கு, டிசிபி மேல தான் டிஎல்எஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த ப்ரோட்டோகால்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த நேம்ஸ் நமக்கு தேவை கிடையாது. இங்கிரஸ் ஈக்ரெஸ் தெரியுமா? இங்கிரஸ் என்னது? இன்பவுண்ட் ரூல்ஸ், ஈக்ரெஸ்னா அவுட் பவுண்ட் ரூல்ஸ். செக்யூரிட்டி குரூப் வந்து பாத்தீங்கன்னா இன்பவுண்ட் ரூல்ஸ் மட்டும் தான் பார்க்கும், அவுட் பவுண்ட் ரூல்ஸ் உங்களுக்கு வந்து பார்க்காது. இப்போ நார்மலி நம்ம விண்டோஸ் சர்வர் லான்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு, என்னது ஒரு விண்டோஸ் சர்வர் லான்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன போர்ட்ல ஓபன் பண்ணணும்? இப்போ இந்த சப்நெட்டுக்குள்ள சர்வர் லான்ச் பண்ண போறோம்ல, சர்வர் தான் கூட இருக்கணும், சர்வருக்காக தான் கிரியேட் பண்றது இந்த செக்யூரிட்டி குரூப். கரெக்டா? நான் விபிசியை கிரியேட் பண்ணல, என்னுடைய சர்வர்ஸ் கொண்டு வர போறோம், வெப் சர்வர், ஆப் சர்வர் கொண்டு வர போறோம் இல்லையா, அதுக்காக கிரியேட் பண்றது தான் இந்த செக்யூரிட்டி குரூப். கரெக்டா? அப்போ நம்ம விண்டோஸ் சர்வர் நமக்கு என்ன வேணும்? RDP, HTTP, HTTPS. HTTPS செக்யூரிட்டி அப்ளிகேஷன் வந்து நம்ம வச்சுக்கலாம், HTTP நாட் செக்யூரிட்டி அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். இது LX இருந்துச்சுன்னா SH வேணும், HTTP வேணும், HTTPS வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருக்கா, இப்போ நம்ம HTTP அப்படி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல HTTP அப்படின்னு கொடுத்துட்டு from port to port இருக்கு. from portum HTTP என்னது 80 தான், to port என்ன ஓபன் ஆகும், அதுவும் 80 தான். அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும் சொல்ல வர. from port 80 தான், to port உங்களுக்கு என்னது 80 தான் சொல்லி கொடுத்துறேன். லைக்வைஸ் இதே மாதிரி நம்மளுக்கு என்ன சொல்றது, நம்மளுடைய இது வேணும். நெக்ஸ்ட் என்ன வேணும் நம்மளுக்கு, சாரி SH வேணும்னா, லைக் SH வேணுமோ இல்ல RDP வேணுமோ, ஸோ இந்த மாதிரி வேணும்னா நம்ம என்ன பண்ணிடலாம், தனியா SSH from port என்னது 22, to port வந்து பாத்தீங்கன்னா 22, அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம் சொல்ல வர. அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் சொல்ல வர. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸோ ப்ராக்டிக்கலா பண்ண போறதுனால நீங்க என்ன பண்ணணும், தனித்தனியா நான் ஒரே செக்யூரிட்டி குரூப் தான் வைக்க போறேன். நீங்க என்ன பண்ணணும், பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் தனியா கிளிக் பண்ணணும், பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் தனியா கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும், as well as பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? அப்போ நீங்க தனித்தனியா கிரியேட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரே இதுவா நான் ஒன்னு கிரியேட் பண்ணி போறேன். ஸோ ஒரே கிரியேட் பண்ண போறதுனால நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல from port வந்து 0, to port வந்து 65,535. அப்போனா டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் TCP-யா, ஓகேவா? இதை மட்டும் வச்சிரு. CADL பிளாக் நம்ம என்ன பண்ணணும், என்னது சோர்ஸ்னு கொடுப்போம்ல, செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணும்போது சோர்ஸ்னு கொடுப்போமா? அப்போ 00 யார் வேணா இந்த வெப்சைட்குள்ள வரலாமா? என்ன பண்ணலாம், யார் வேணா வெப்சைட்குள்ள வரலாம் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும், லைக் டிலீட் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ் நினைக்கிறேன், பார்ப்போம், 0.0.0/0 அப்படி நம்ம என்ன பண்ணிடணும், நம்மளோட வேல்யூ கொடுத்தா. கிளியர்? டன். ஸோ இதே மாதிரி பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்றேன் பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, தனித்தனியா RDP போட்டு காட்டுற பாத்தீங்களா, SH from port to port, HTTP to port போட்ட பாத்தீங்களா, அந்த மாதிரி தனித்தனியா வச்சிருங்க. வச்சிட்ட பிறகு அதுக்கு சோர்ஸ் எல்லாமே 00 கொடுத்துருங்க, அதுல யாரு வேணா வரலாம். பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்ணணும், இந்த இடத்துல வந்துட்டு AWS_security group இருக்கா, இதை காப்பி பண்ணிட்டு
பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் தான் ரெஃபரன்ஸ் ஐடி கொடுப்போமா? இந்த இடத்துல நம்ம கொடுக்கும் போது செக்யூரிட்டி குரூப் மீட் பண்ணும்போது என்ன கொடுப்போம்? பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் ஐடியை ரெஃபரன்ஸா கொடுப்போம். இங்க அங்கங்க இருக்கு பேக் எங்க இருக்கு? ஓகே, அப்ப நம்ம இங்க பண்ணி ஆகணும். AWS செக்யூரிட்டி குரூப் கொடுத்துட்டு டாட் பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் டாட் ஐடி அப்படின்னு கொடுத்தனா ரெஃபரன்ஸை கொடுத்துரும் சொல்லுவார். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்? ஸோ டபுள் கோட்ஸ்ல என்ன பண்றேன்? 0.0.0./0ன்னு கொடுக்குறேன். எதுக்கு நான் அப்போஸ்ட்ரோஃபி கொண்டு வரேன்? ஒரு வேல்யூவை கொடுக்கறதுனால, ஒரு நம்பர் வேல்யூ கொடுக்கறதுனால என்ன பண்றேன்? அப்போஸ்ட்ரோஃபி கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம தப்பா ரைட்டான்னு சொல்லிட்டு நம்ம வேலிடேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிடும். லைக் வந்து மேட்சஸ் த கான்ஃபிகரேஷனா இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிடும். மிஸ்டேக் பண்ண கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம் சொல்ல வரேன். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஈக்ரெஸ் நம்ம மாத்தணுமா? என்ன பண்ணணுமா? தேவை கிடையாது. ஈக்ரெஸ் நம்ம எதுவுமே கான்ஃபிகர் பண்ணணும் தேவை கிடையாது செக்யூரிட்டி குரூப்ல. அப்படியே வச்சு நான் என்ன பண்றேன்? கீழே வந்துட்டு எனக்கு மை செக்யூரிட்டி குரூப்னு வைக்கிறேன். பிகாஸ் மை -sg. ஓகேவா? செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆயிடுச்சா? டன்னா? நான் இங்க ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் பண்ணிருக்கேன். நீங்க டாஸ்க் கொடுத்துருக்கேன் 2 செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ண சொல்லிட்டு அப்படியே காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணணும்? நீங்க செக்யூரிட்டி குரூப் ஐடி மட்டும் மாத்தீங்கன்னா மோர் தென் இனஃப்னு சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆல் டிசிபி கொடுக்க மாட்டோம். எதுக்கு? நம்மளுடைய பப்ளிக் சப்நெட்டோட செக்யூரிட்டி குரூப்புக்கு ஆல் டிசிபி கொடுக்க மாட்டோம். இதுக்கு வேணா கொடுப்போம். எதனால கொடுப்போம்? பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் ஐடி கொடுக்கறதுனால நம்ம ஆல் டிசிபி ஆல் டிராஃபிக் கொடுப்போம். நல்லா அதனால தான் VPC நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னேன் ஸ்டார்டிங்ல கேட்கும்போது. கரெக்டா? இங்க நம்ம சோர்ஸ் என்ன கொடுப்போம்? ஸோ இன்கேஸ் இதுல நான் போடுறேன். நம்ம ஒரு சோர்ஸ் லைக் RDP ஓபன் பண்ணுவோமா? லைக் SSH ஓபன் பண்ணுவோமா? RDP தான் விண்டோஸ், SSH னா லினக்ஸ். லைக் என்ன பண்ணுவோம்? HTTP-யும் அண்ட் எஸ் மட்டும் போடுறேன். HTTPS இந்த மாதிரி போட்டு பண்ணுவோம். அந்த இடத்துல சோர்ஸ் என்ன கொடுப்போம்? நம்ம 0.0.0.0/0ன்னு கொடுப்போம் செக்யூரிட்டி குரூப்புக்கு. இதே மாதிரி இந்த இடத்துல இருக்க செக்யூரிட்டி குரூப் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல் TCP ஆர் ஆல் டிராஃபிக். கரெக்டா? ஆர் டிராஃபிக்னு போடுறேன். அப்புறம் சோர்ஸ் என்ன கொடுப்போம்? நம்ம பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் ஐடி கொடுப்போமா? தானே கொடுப்போம் சோர்ஸ்ல. அததான் பண்ண சொல்றேன் உங்களை. புரியுதுங்களா? அதுதான் உங்களை என்ன பண்ண சொல்றேன்? இந்த இடத்துல இதை மட்டும் நீங்க மாத்தணும்னு சொல்றேன். இது IPv6 தேவையில்லை நம்மளுக்கு. இது நம்ம ஹேஷ்டாக் வேணா போட்டுடலாம், தேவையில்லை. சரிங்களா? IPv6 கிடையாது, ஹேஷ்டாக் போடலாம். மற்றபடி இங்க என்ன பண்ணணும்? நீங்க பிரைவேட் குரூப் கிரியேட் பண்ணும்போது அந்த செக்யூரிட்டி குரூப் ஐடி நான் பண்ண சொன்ன பாத்தீங்களா? இதை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? மேப் பண்ணி இங்க போட்டீங்கன்னா அப்போஸ்ட்ரோஃபில கொண்டு வரக்கூடாது. சரியா? நான் வேணா கடைசியா போட்டு காட்டுறேன். ஓகே, டன் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா செக்யூரிட்டி குரூப் வந்து என்ன பண்ணியாச்சு? கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? NAT. கரெக்ட்டுங்களா? ஹேஷ்டாக் என்ன பண்றேன்? NATன்னு போட்டுறது. ஓகே, ஸோ NAT கிரியேட் பண்றதுனால NAT எங்க இருக்கு? NAT கேட்வே இருக்கா? NAT கேட்வே இருக்கா? ஜஸ்ட் கிளிக் திஸ் NAT கேட்வே. இந்த இடத்துல ஓகே, மார்க் கால் பண்ணலையா? இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வார்த்தை இருக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு வார்த்தை இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன்னா
எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? ஓகேவா? அப்போ டெராஃபார்ம் எப்படி தெரியுமா? டெராஃபார்ம்ல லைஃப் சைக்கிள் இருக்கு 4. prevent destroy, create before destroy, ignore changes, depends on. இதான் டெராஃபார்ம் உடைய லைஃப் சைக்கிள். ஓகேங்களா? prevent destroy, create before destroy. ஓகேங்களா? எப்படி தெரியுமா வரும் இந்த வார்த்தைகள் எல்லாமே? சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். prevent underscore destroy வரும். create underscore before underscore destroy வரும். அப்புறம் ignore underscore changes வரும். அப்புறம் depends underscore on. ஓகேங்களா? இதுதான் டெராஃபார்ம் உடைய லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள் சொன்னாலே இதுதான் கேட்கணும்னு அர்த்தம். டெராஃபார்ம்ல லைஃப் சைக்கிள் கிட்டல இதுதான் கேட்கணும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அது மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், ஒரு லைஃப் சைக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன். டிபெண்ட்ஸ் ஆன்னா என்ன அர்த்தம் சொல்லி கேட்டீங்கன்னா, இன்டர்நெட் கேட்வே கிரியேட் ஆச்சா இல்லையா? என்னது? இன்டர்நெட் கேட்வே கிரியேட் ஆச்சா இல்லையா? இன்டர்நெட் கேட் கிரியேட் ஆயிருந்தா மட்டும்தான் நேட் வந்து என்ன ஆகணும்? கிரியேட் ஆகணும். அப்போ எது நேட் எது டிபெண்ட் பண்ணிருக்கு? இன்டர்நெட் டிபெண்ட் பண்ணிருக்கு சொல்லி நான் சொல்றேன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுதா? அப்ப இன்டர்நெட் கிரியேட் ஆயிடும், முன்னாடி கிரியேட் பண்ணுவோமா? அப்போ நம்ம டிபெண்ட்ஸ் இப்போ நீங்க ஃபியூச்சர்லாம் போட்டு வைப்பாங்க. ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும்போது நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் இப்பயே நான் அதை அட்வான்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு வராது. ஸோ இங்க என்ன பண்றேன், டிபெண்ட்ஸ் என்ற லைஃப் சைக்கிள் கொண்டு வரல. பட் ஆனா இங்க என்ன பண்ணணும், அலோகேஷன் ஐடி எலாஸ்டிக் ஏபி கேக்குது. அப்போ நான் நேட் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், எலாஸ்டிக் ஏபியை கிரியேட் பண்ணணும். அதனால தான் நான் ரெண்டு கொண்டு வந்தேன். ஓகேங்களா? இன்னும் கேக்குது எலாஸ்டிக் ஏபியை குடுங்க அப்படி கேக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஹேஷ்டேக் போட்டுட்டு எலாஸ்டிக் ஐபி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எலாஸ்டிக் ஐபி இங்க இருக்காது, நம்மளுக்கு எங்க இருக்கு சொல்லி கேட்டீங்கன்னா, எலாஸ்டிக் ஐபின்றது EC2, அதாவது EC2 ஓட சர்வீஸ்ல இருக்குதா எலாஸ்டிக் ஐபி. VPCல இருக்க எலாஸ்டிக் ஐபி கிடையாது. VPC எலாஸ்டிக் ஐபி கிடையாது. அது எலாஸ்டிக் ஐபி VPC ஓட காம்போனன்ட் கிடையாது. புரியுதா? EC2ன்ற ஒரு சர்வீஸ்ல இருக்கிறது தான் எலாஸ்டிக் ஐபி. அப்போ எங்க போய் சர்ச் பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க மேல வந்து EC2 எங்க இருக்கு? எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் இருக்கா? இது EBS. இது போய் எடுத்துறாதீங்க, சரிங்களா? பக்கத்துல EC2 போட்டு சொல்லி எடுத்துறாதீங்க. எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் இது போனீங்கன்னா AWS EIP இருக்கா? எலாஸ்டிக் ஐபின்னு சொல்லி இருக்கா? அதான் EIP னா எலாஸ்டிக் ஐபின்னு அர்த்தம். சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். இதுல மை எலாஸ்டிக் ஐபின்னு போட்டுறேன். இது இன்ஸ்டன்ஸ் கூட மேப் பண்ண போறியா? கிடையாது. இந்த எலாஸ்டிக் ஐபி எதுல மேப் பண்ண போறோம்? NAT கூட மேப் பண்ண போறோம். என்ன கூட மேப் பண்ண போறோம்? NAT கூட மேப் பண்ண போறதுனால இது நான் இன்ஸ்டன்ஸ் கூட மேப் பண்ண போறது கிடையாது. அதனால என்ன பண்றேன், இந்த லைன் நான் என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் VPC is equal to true. VPCக்காக இந்த எலாஸ்டிக் ஐபி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரேன். சொல்லிட்டு இந்த இடத்துல எலாஸ்டிக் ஐபி கிரியேட் ஆயிடுமா? இதை நம்ம என்ன பண்ணணும், அலோகேஷன் ஐடியில இதை நான் என்ன பண்றேன், மை நேட்னு போடுறேன். மை நேட் இது என்ன மாத்தணும் நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும், மை EIP. வெரி குட். ஏன்னா நான் மை EIP தான் வச்சிருக்கேன், அதனால மை EIPன்னு சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சப்நெட். எந்த சப்நெட்ல இருந்து நேட் இன்டர்நெட் எடுக்க போகுது? அததான் போடணும், பிரைவேட் போட்டுறாதீங்க. எந்த சப்நெட்ல இருந்து உங்களோட நேட் வந்து இன்டர்நெட் எடுக்க போகுது? பப்ளிக்ல இருந்து எடுக்க போகுது. கரெக்டா? இதுதான் நேட்டா? இஸ் யுவர் நேட். உங்களுடைய இன்டர்நெட் ஃபெசிலிட்டிய இங்க இருந்தா எடுக்க போகுது நேட். கரெக்டா? அதனால ஏன்னா இந்த சப்நெட்டுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்துட்டு இருக்கும். எப்படி? நம்ம இன்டர்நெட் கேட்வே வழியா ரவுட் டேபிள் கொடுத்துட்டோம், அசோசியேட்லாம் பண்ணிட்டு. அப்போ என்ன பண்ணணும், சப்நெட் பேர் என்ன வச்சா, மை பப்ளிக் சப்நெட்டா இல்ல பப் சப் தான் வச்சேன். கரெக்டா? ஓகே. என்ன வச்சிருக்கேன், பப் சப்நெட். ஓகே. அப்ப அங்க இருந்து என்ன பண்ணணும், இந்த நேட்டுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்துரும் சொல்ல வரேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மை ஐபன் நேட்னு சொல்லி கொடுத்தாரு. தென்னா
அப்போ NAT கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ விபிசியில நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டோம், எல்லா ஸ்டெப்பும் முடிச்சிட்டோம். கரெக்ட் தானே? அப்போ இந்த NATக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸ் கொடுக்கவே இல்லை. நான் ஒன்னு ஹேஷ்டாக் போட்டுச்சிருந்தேன் பாத்தீங்களா, எந்த இடத்துல, பிரைவேட் ரவுட் டேபிள்ல நான் ஹேஷ்டாக் போட்டுச்சிருந்தேன். கரெக்டா? அந்த டயக்ராம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இதை கண்டுபிடி கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இதை கொண்டு போயிட்டு நான் அங்க மேப் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பிரைவேட் டேபிளுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி போயிடும். அப்ப பிரைவேட் டேபிள் போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இங்க தான் அசெஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல நம்ம தான், ஆட்டோமேட்டிக்கா பிரைவேட் சப்ஜெக்ட் என்ன ஆகும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்துரும் சொல்ல வர. டன். ஓகே. சோ மேல போனீங்க அப்படின்னா இங்க இருக்கு பிரைவேட் ரவுட் டேபிள், இங்க இருக்கா பாத்தீங்களா, ஹேஷ்டாக் பிடிச்சிருக்கேனா கேட்வே ஐடின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், இதை ரிமூவ் பண்ணிட்டு டேக் அவுட் பண்ணிக்கிறேன். Copy this. Paste it here. இந்த இடத்துல apostrophe தூக்கிட்டு dot I. Done. Okay, clear? Fine. As per this diagram நம்ம எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு, VP செட்டப் பண்ணியாச்சு. இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், இன்ஸ்டன்ஸ் மட்டும் லான்ச் பண்ணா VP செட்டப் ஓவர் சொல்ல வரும். கிளியர் கைஸ்? ஆன்லைன் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes or no guys? Yes bro, clear bro. Yes, clear. Yeah. Yeah. Done. கடைசி நம்ம என்ன பண்ணலாம், EC2 இன்ஸ்டன்ஸை மட்டும் லான்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேலை ஓவர் சொல்ல வர. ஓகேங்களா? ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் எங்க இருக்கு, AWS இன்ஸ்டன்ஸா இல்லை EC2 AWS இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கா? இந்த இடத்துல ரிசோர்ஸ் பிளாக் இருக்கா? ஓகேங்களா? டேட்டா பிளாக்ன்றது அது ஒரு இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் Terraform இம்போர்ட் அண்ட் Terraform டேட்டா பிளாக்னு கேட்பாங்க. எல்லா இன்டர்வியூலையும் கேட்டுட்டு இருக்காங்க. இம்போர்ட் IMPORT Terraform இம்போர்ட்னா என்ன, அதுக்கும் Terraform டேட்டா பிளாக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். என்ன டிஃபரன்ஸ் சொல்லி சொல்றேன். இப்போ இந்த ரிசோர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், ஹேஷ்டாக் EC2 இன்ஸ்டன்ஸ் சொல்லி போடுறேன், பேஸ்ட் இட் ஹியர். AWS underscore இன்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், வெப் சர்வருக்கு ஆப் சர்வருக்கு ரெண்டு கிரியேட் பண்ணணுமா, வெப் சர்வர் அண்ட் ஆப் சர்வர். இதில் என்ன பண்றேன், வெப் சர்வர்னு வச்சிடறேன், இல்லைன்னா வெப்பே இருக்கட்டும், வெப் சர்வர்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? AMI ஐடி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், டேட்டா பிளாக்னு யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ நான் டேட்டா பிளாக் இப்போ நான் போல கடைசி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்ன பண்ணிடுறேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். AMIல நம்ம என்ன பண்ணணும், AMI ஐடி சொல்லணுமா, AMI ஐடி சொல்லணுமா சொல்லக்கூடாது, கரெக்டா? அதை என்ன பண்ணிக்கிறேன், ஏதாச்சும் ஒரு AMI ஐடி, இந்த AMI ஐடி எடுத்துக்கிறேன். இங்க இருக்கு, இங்க இருக்க AMI ஐடி, copy this, yes, paste it here. பாருங்க டபுள் கோட்ஸ் இல்ல, டேட்டா மட்டும் இருந்துச்சு, டாட் அப்படி இருந்துச்சு. டபுள் கோட்ஸ்ல உங்க AMI ஐடி நம்ம சொல்லியாச்சு. என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் நம்மளுக்கு வேணும், சும்மா @.micro சொல்லி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், இந்த இன்ஸ்டன்ஸ் எந்த சப்நெட் குள்ள வருதுன்னு சொல்லணுமா. இந்த இன்ஸ்டன்ஸ் இதை மட்டும் கிரியேட் பண்ணனா எந்த சப்நெட் குள்ள வருதுன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்லல, எந்த சப்நெட்டுக்குள்ள வருதுன்னு நான் என்ன பண்ணல, இப்போ வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. அதனால என்ன பண்றேன், இந்த இன்ஸ்டன்ஸ் எது, என்ன சர்வர், வெப் சர்வர். அப்ப எந்த சப்நெட்டுக்குள்ள வரணும், பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள தான் வரும். இது இதனுடைய வெப் சர்வர்னால எங்க வரணும், பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள தான் என்னோட வெப் சர்வர் வரணும். அப்போ நான் இங்க கொடுத்திருப்பேன் இல்லையா, ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ் சொல்லி இருக்கும் இல்லையா, அந்த ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ்ல என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தலாம் சொல்லி இங்க இருக்கும். அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறியா, அசோசியேட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுக்கணுமா, வெப் சர்வருக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கணுமா இருக்க கூடாதா, வெப் சர்வருக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குமா இருக்காதா, ஆன்லைன் சொல்லுங்க. உங்களுடைய பப்ளிக் சப்நெட் இருக்கிற வெப் சர்வருக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குமா இருக்காதா, கண்டிப்பா இருக்கு. Yes bro. கரெக்ட்டா? அப்ப அது நம்ம கொண்டு வரணும்ல. சோ அதனால associate public IP address, copy this,
paste it here equal to true னு கொடுத்துறேன். true னு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்? பப்ளிக் எப்படி அதுவே அசைன் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் சப்நெட் சொல்லணுமா? அப்போ சப்நெட் சொல்லணும்னா அப்படியே கீழே வாங்க, என்ன வேணா கொடுத்துக்கலாங்க. என்ன சொல்லியாச்சு சப்நெட் என்ன இருக்கு? இது பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் வேற. செக்யூரிட்டி குரூப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும்? விபிசியோட செக்யூரிட்டி குரூப் எடுத்துக்காது. நான் என்ன பண்ணிருக்கேன்? விபிசில தான் செக்யூரிட்டி கிரியேட் பண்ணிருக்கேன். அப்போ நீங்க ரேண்டமா போயிட்டு இந்த செக்யூரிட்டி குரூப் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? விபிசிக்காக கிரியேட் பண்ணக்கூடிய அந்த செக்யூரிட்டி குரூப் ஐடி தான் நான் எடுத்துக்கணும். நீங்க ரேண்டம் செக்யூரிட்டி குரூப் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணிக்கும்? இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது பாத்தீங்களா? அங்க செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா? கிரியேட்னு சொல்லி இருக்கும் பாத்தீங்களா? அதோட செக்யூரிட்டி குரூப் எடுத்துக்கோ சொல்ல வரேன். அதை நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. நீங்க இன்ஸ்டன்ஸா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா தனியா ஒரு இன்ஸ்டன்ஸா ஒரு டெராஃபார்ம் ஃபைல் வச்சு கிரியேட் பண்றீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? செக்யூரிட்டி குரூப் சொல்லி அதை எடுத்துக்கலாம் சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது விபிசி அண்ட் கீழே வரக்கூடிய செக்யூரிட்டி குரூப். ஓகே, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த விபிசி அண்டர்ஸ்கோர் செக்யூரிட்டி குரூப் ஐடி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன்? சப்நெட் ஐடியை நான் என்ன பண்ணிடுறேன்? மென்ஷன் பண்ணிடுறேன். என்ன மென்ஷன் பண்ணிடுறேன்? சப்நெட் ஐடி. எந்த சப்நெட்டுக்குள்ள இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து வரப்போகுது? காப்பி திஸ் ஈக்குவல் டு என்ன சப்நெட்? பப்ளிக் சப்நெட்டா? அப்ப இது ஃபுல்லா காப்பி பண்ணணுமா நம்ம? கரெக்டா இல்லையா? எஸ். போட்டுட்டு டபுள் கோட்ஸ் கொண்டு வரணுமா என்ன? இது போடணுமா? இப்படியா போடணும்? டபுள் கோட்ஸ் கொண்டு வரக்கூடாது. எஸ். என்ன பண்ணணும்? டாட் ஐடி. முடிஞ்சா? இந்த சப்நெட்டுக்குள்ள தான் இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆக போகுதுன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு விபிசி செக்யூரிட்டி குரூப் ஐடிஸ் தேவை இல்லையா? அதனால எந்த செக்யூரிட்டி குரூப் வச்சு இது வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது சொல்லணும் இல்லையா? அதனால என்ன பண்ணிடுறேன்? பேஸ்ட் இட் டபுள் கோட்ஸ்ல சி பிராக்கெட் கொண்டு வந்துட்டு டபுள் கோட்ஸ் டாலர் கர்ல் பிராக்கெட். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய செக்யூரிட்டி குரூப் இருக்கு பாத்தீங்களா? இந்த செக்யூரிட்டி குரூப் இருக்கு பாத்தீங்களா? காப்பி திஸ், பேஸ்ட் இட் ஹியர். இந்த இடத்துல டாட் டாட் ஐடி. புரிஞ்சுதா? சி பிராக்கெட் டபுள் கோட்ஸ் டாலர் கர்ல் பிராக்கெட், அதுக்குள்ள உங்களோட ஐடியை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இது இப்படிதான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இங்கிட்ட போகுது பப்ளிக் சப்நெட்ல எந்த செக்யூரிட்டி மேப் எடுத்துக்க போகுது? நான் கிரியேட் பண்ணிருக்கிற இந்த பப்ளிக் செக்யூரிட்டி குரூப்பை தான் மேப்பிங்கா எடுத்துக்கிட்டு பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள தான் என்ன போகுது? என்னுடைய இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆக போகுது. அண்ட் அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து t2.micro அண்ட் மோர் ஓவர் இது வந்து ட்ரூன்னு இருக்கு. இந்த இடத்துல முன்னாடி நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்துருந்தீங்க அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு பாத்தீங்களா? டேட்டா பிளாக்னு சொன்ன பாத்தீங்களா? உங்களுடைய ஏஎம்ஐடின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டா எவ்ரி 6 months or 2 months 3 months வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்ஐடியை மாத்திட்டே இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? உங்களோட ஏஎம்ஐடியை AWS சைட்ல இருந்து வெர்ஷன்ஸ் நீங்க எந்த வெர்ஷன் யூஸ் பண்றீங்களோ அது எந்த வெர்ஷன் தான் சரி, அந்த ஏஎம்ஐடின்றது மாறிட்டே இருக்கும். நீ ஏஎம்ஐடி தப்பா ஒரு நம்பர் மாறி இருந்தா கூட லேட்டஸ்டா வந்த ஏஎம்ஐடிக்கும் நீ போட்டிருக்க ஏஎம்ஐடிக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாம் கொடுக்காது. ஏன்னா அந்த ஏஎம்ஐடியே இல்லையே. அப்போ டேட்டா பிளாக்ன்றது என்ன பண்ணும்னா, டேட்டா பிளாக்ன்றது உங்களுடைய கன்சோல்ல லேட்டஸ்டா என்ன ஏஎம்ஐடி இருக்கோ அந்த டெராஃபார்ம் என்ன பண்ணும்? டெராஃபார்ம் வந்து அப்சல்யூட் ஃபைல் டிஎஃப் ஃபைல் தான். கரெக்டா? அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா டேட்டா பிளாக்னு ஒன்று யூஸ் பண்ணி நம்மளுடைய ஏஎம்ஐடி என்னவா இருக்கோ லேட்டஸ்டா என்ன இருக்கோ அதை நீ என்ன பண்ணிக்கோ? அப்டேட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்? முன்னாடி இங்க இருந்துச்சு டேட்டா டாட்னு இருந்துச்சா? நல்லா கவனிச்சிங்களா இல்லையா? டேட்டா டாட்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்துச்சு. இதை நான் வந்து டீப் டிரைவா நான் வந்து வேற கிளாஸ் சொல்லுவேன். இங்க பாருங்க இருக்கா? டேட்டா AWS underscore AMI Ubuntu. இங்க பாத்துங்க டேட்டா டாட் AWS underscore AMI Ubuntu dot ID. அது Ubuntu அவன் பேர் வச்சிருக்கான். அப்போ இந்த டேட்டா என்ன பண்ணும்? உங்களுடைய கன்சோல்ல லேட்டஸ்ட் AMI ID என்னவா இருக்கோ அந்த AMI ஐடியை இங்க நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை? இந்த ஸ்கிரிப்டை மாற்ற தேவையில்லை, AMI ஐடியை மாற்ற தேவையில்லை. அதுவே என்ன பண்ணிக்கும்?
லேட்டஸ்டா என்ன ஏஎம்ஐடி இருக்கோ அந்த ஏஎம்ஐடியை வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணும் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணி கொடுக்கும்னு சொல்ல வர. டேட்டா பிளாக்ன்றது உங்களுடைய கன்சோல் லெவல்ல என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு டிஎஃப் ஃபைல கொண்டு வரது தான் டேட்டா பிளாக். டிஎஃப் ஃபைல ரெஃபரன்ஸா எடுத்து வச்சுக்கும் சொல்ல வர டேட்டா பிளாக்னு சொல்றது. கண்டிப்பா டேட்டா பிளாக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஃபரன்ஸ் படிக்கோங்க. இம்போர்ட்டுக்கும் டேட்டா பிளாக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகும். அது கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரிஞ்சாகணும். அது நிறைய இருக்கு. டேட்டா ஃபார்ம் ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க, ஸ்டேட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய திங்ஸ் இருக்கு. இதெல்லாம் இப்ப சொன்னா உங்களுக்கு டம்ப் ஆயிடும். ஏன்னா நான் ஒரு ஃப்ளோல போனதான் அது அட்வான்ஸ் கிளாஸ் ஃப்ளோ போகும்போது தான் தெரிய வரும். இப்போ உங்களுக்கு தெரிய தேவையில்லை. டேட்டா பிளாக்னா இதுதான் சொல்ல வரேன். சரிங்களா? ஏன்னா ஏஎம்ஐடி எல்லாம் மாறிட்டே இருக்கும். சிபியூ இதெல்லாம் மாறாது. சிபியூ கோர்லாம் டிஃபரெண்ட் பண்ணது அப்படியே தான் இருக்கும். என்ன இன்ஜின்ஸ் வேணுமோ அந்த இன்ஜின்ஸ் டைப் அப்படிதான் இருக்கும். ஆனா என்னுடைய எதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும், ஏடபிள்யூஎஸ் சைட்ல எதெல்லாம் சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணணும், டேட்டா பிளாக்கை தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், நம்ம டெராஃபார்ம் ஃபைல்ல மென்ஷன் பண்ணி ஆகணும் சொல்ல வர. டெராஃபார்ம் ஃபைல்ல மென்ஷன் பண்ணி ஆகணும் சொல்ல வர. புரிஞ்சுதா? கிளியர்? டன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெப் ஐஃபன் சர்வர்னு சொல்றேன். நெக்ஸ்ட் copy this, paste it here, app server னு சொல்றேன். அப்புறம் AMID தான் read.micro. இதுக்கு ட்ரூ இருக்கணுமா, பப்ளிக் எப்படி இருக்கணுமா, வேணாம். அதனால ஹேஷ்டேக் தேவையில்லை. சப்நெட் ஐடி என்னது, PRI சப் கரெக்டா, பிரைவேட் சப் தான் வச்சிருந்தேன். செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணிச்சிருந்தோம், ஒரே ஒரு செக்யூரிட்டி குரூப் வச்சிருந்தனால இதே வச்சிருக்கோம். நீங்க வேற செக்யூரிட்டி குரூப் வச்சிருந்தீங்க வச்சுக்கோங்களேன், பப்ளிக் பிரைவேட் வச்சிருந்தீங்கன்னா மாத்தி மாத்தி என்ன பண்ணிக்கோங்க, இதே மாதிரி டிஃபைன் பண்ணிக்கோங்க சொல்லலாம். அது எப்படி பண்ணணும் கூட சொல்லியாச்சு. கரெக்டா? நான் எப்படி பண்ண கூட கடைசி சொல்றேன். இப்ப சொல்றேன் பாருங்க, திருப்பி நான் சொல்றேன். செக்யூரிட்டி குரூப் இருக்கா, இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க தனியா நாங்க போடுறேன். பப்ளிக்கும் பிரைவேட் நான் தனித்தனியா சொல்றேன். இது காமனா வச்சிருக்கேன்ல, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி பப்ளிக்கும் பிரைவேட் கிரியேட் பண்ணனும் என்ன தடவை பண்ணணும், நீங்க வந்துட்டு பப்ளிக் செக்யூரிட்டி குரூப்பா, ஆல் டிசி வேணாமா, விண்டோஸ் சர்வர் SSH கே பண்ணல, லினக்ஸ் கே பண்றேன். SSH 22 copy this, அப்ளிகேஷன் கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா paste it here. இந்த இடத்துல HTTP 80 and 80. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், HTTPS வேணும்ல, கரெக்டா? அதனால paste it here, HTTPS 443. இது உங்களுடைய பப்ளிக் செக்யூரிட்டி குரூப். ஓகேங்களா? இதே மாதிரி பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் வேணும்னா அப்படியே கால் பண்ணிக்கோங்க. Copy this. எல்லாமே தேவையில்லையே, சரி ஓகே விடுங்க. உங்களுக்கு இங்க இருக்கு, இதெல்லாம் தேவையில்லைல்ல. ஓகே, இதுல நம்ம என்ன பண்ணிடலாம், ஆல் TCP ஆர் ஆல் டிராபிக் கரெக்டா. இதுல 0 to 65535 இதுல நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுலதான் உங்களுடைய இருக்கு பாத்தீங்களா, காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி டாட் ஐடி, இது வந்து நேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரைவேட் செக்யூரிட்டி குரூப். இதோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், காப்பி பண்ணிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இதுல நம்ம என்ன பண்ணலாம், PRI மட்டும் போட்டா பிரைவேட் செக்யூரிட்டி குரூப்னு சொல்லுவார். இப்படிதான் பண்ணணும். புரிஞ்சுதா எப்படி பண்ண சொல்லிட்டு? ஸோ யா, ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, அதை என்ன பண்ணிடுறேன்,
இந்த மாதிரி பண்ணிடுங்க சரிங்களா. தனியா பப்ளிக் சைடு குரூப் பிரைவேட் சைடு குரூப் தான் கிரியேட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா. ஸோ வெப் சர்வர் ஸோ சப்மிட் ஐடி சொல்லியாச்சு. மாத்தணும். ஓகேவா, எல்லாம் பண்ணியாச்சு. டன். ஓகேவா, ஃபைன் கைஸ். நம்ம பார்த்துருக்கோமா? நோ. என்னங்க எங்க இடத்துல அப்படியா? எந்த இடத்துல? பாத்தீங்களா, மை விபிசி கரெக்டா? மை விபிசி தானே உங்களுக்கு தானே வரப்போகுது. கரெக்ட். ஓகே ஃபைன். வேற எதுவும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ அப்படியே என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி, காப்பி திஸ் உங்க மிஷினுக்குள்ள வந்துட்டு vi main.tf அப்படி சொல்லி சும்மா ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். இன்சர்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஓகேங்களா. எஸ்கேப் wk எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு என்ன பண்றேன், சேவ் பண்ணிடுறேன். இதுதான் என்னுடைய tf ஃபைல். இப்போ ls-l போட்டா என்கிட்ட எதுவுமே இல்லை கரெக்டா, ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கிரிப்ட்ல போடும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டெராஃபார்ம் ப்ரொவைடர்ல மென்ஷன் பண்ணியிருந்தோமா கரெக்டா. இந்த பிளக்இன் கொண்டு வரணும்ல டெராஃபார்ம். இப்போ வரைக்குமே இந்த மிஷினுக்குள்ள என்ன இருக்கு, டெராஃபார்ம் மட்டும் தான் இருக்கு. டெராஃபார்மோட வெர்ஷன் மட்டும் தான் இருக்கு. எந்த ப்ரொவைடர்லாம் இன்னும் சொல்லவே இல்லை கரெக்டா. என்ன பண்ணணும்னா டெராஃபார்மை நீங்க இனிஷியேட் பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும், டெராஃபார்ம் இனிஷியேட் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் சொல்லிட்டு ஸோ ரெண்டு நேமும் சேமா இருக்கான். அசோசியேஷன்ஸ் எங்க இருக்கு, 87 லைன்லயா? பாத்தீங்களா, ரெண்டு நேம் பாத்தீங்களா, அசோசியேஷன் சேமா இருந்தனால நம்மளுக்கு என்ன பண்ணல, நான் நேம் மாத்தவே இல்லை. ஓகே, இங்க மாத்தினேன் ஆனா இங்க மாத்த மறந்துட்டேன். va main.tf shift colon %d போட்டீங்கன்னா llns delete ஆயிடும். இன்சர்ட் போயிட்டு பேஸ்ட் பண்ணீங்கன்னா llnsம் பேஸ்ட் ஆயிடுச்சு. எஸ்கேப் கோலன் wk எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ டெராஃபார்ம் இனிஷியேட் கொடுக்கலாம். பாத்தீங்களா, இனிஷியலைசிங் தி பேக் எண்ட், இனிஷியலைசிங் தி ப்ரொவைடர் பிளக்இன்ஸ். அப்போ டெராஃபார்ம் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி என்னாச்சு, இனிஷியேட்டட். ஓகேங்களா. இப்போ ls-l போட்டு பாத்தீங்க அப்படின்னா main.tf இருக்கு. லைக் ஓகே, நம்மளுக்கு இனிஷியேட் ஆயிடுச்சு சொல்ல வரேன். இதே நான் ls-la போட்ட ஏன்னானது ஆல் ஹிடன். ஹிடன்ல பாத்தீங்கன்னா டாட் டெராஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா. டாட் டெராஃபார்ம்ன்றதுல தான் உங்களுடைய ப்ரொவைடர் பிளக்இன் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் சொல்ல வரேன். என்ன கொண்டு வந்திருக்கும், உங்களோட ப்ரொவைடர் பிளக்இன் உங்களோட எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கும், இது ஒரு டைரக்டரி. அதனால என்ன பண்ணிருக்கா, ஹிடன்ல வச்சிருக்கான் ப்ரொவைடர்ஸ் பாத்தீங்களா, புரியுதுங்களா. அதனால என்ன பண்ணணும், இனிஷியேட் பண்ணாதான் என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்றியோ அந்த ப்ரொவைடர் என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோம், டில்ட் போட்டதுனால அது ஏதோ ஒரு வெர்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கும் எடுத்துக்கும் சொல்ல வரேன். ஓகேங்களா. ஸோ இதை விட்டு நான் என்ன பண்ணிடுறேன், சி டாட் விட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ நான் என்னோட டிஎஃப் ஃபைல அங்கேயே வச்சிருந்தேன், இங்கே வச்சிடணும், இந்த யூசர்லேயே வச்சிட்டேனா. ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். சரி ஓகே, நான் டைரக்டரி கிரியேட் பண்ணி அங்கே பண்றேன். மை டைரக்டரி சும்மா டெமோ கிரியேட் பண்ணிட்டு move./main.tf /root/demo என்ன பண்ற தெரியுமா, என்ன பண்றேன், மூவ் பண்றேன். எங்க இருந்து மூவ் பண்றேன், என்னோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில main.tf ஃபைல் எங்க பண்றேன், ரூட்ன்ற பாத்துக்குள்ள டெமோன்னு டைரக்டரி இருக்கு, அதுக்குள்ள நான் மூவ் பண்றேன். இப்போ ls போட்டா இங்க இல்ல, என்ன இல்ல, main.tf இல்ல, எங்க இருக்கும், cd டெமோக்குள்ள இருக்கும். இங்க ls போட்டா main.tf இருக்கா. இப்போ டெராஃபார்ம் இனிஷியேட் எங்க இருந்து பண்ணணும், டெராஃபார்ம் இனிஷியேட் எங்க இருந்து பண்ணணும், ரூட் பாத்ல தான் பண்ணணும். நம்ம எந்த ஒரு ஒர்க்கிங் கிட் மாதிரி தான் இருக்கும். கிட் நீங்க ஃபியூச்சர்ல பார்க்கும்போது தெரியும். நீங்க எந்த ஒரு ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள போகலாம், டைரக்டரி தானே, புது டைரக்டரி தானே. இங்க நம்ம இங்க போய் பாருங்களேன், ls-la போடுறேன் பாத்தீங்களா,
Terraform டைரக்டரி இல்ல, எங்க இருக்கு? ரூட் பாத்ல தான் இருக்கு. அப்போ உங்களோட ஃபைல எந்த டைரக்டரிக்குள்ள வச்சிருக்கியோ அந்த டைரக்டரிக்குள்ள என்ன இருக்கணும்? .terraformன்ற அந்த ஒரு டைரக்டரி இருக்கணும். அப்ப எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? இனிஷியேட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன பண்ணும்? அது கிடைக்கும் சொல்ல வரேன். புரியுதா? நான் அங்க பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து Terraform ஒர்க் ஆகும் அப்படி கிடையாது. எந்த ஒரு டைரக்டரிக்குள்ள போயிருந்தாலும் அந்த டைரக்டரிக்குள்ள .terraformன்ற ஒரு டைரக்டரின்னு ஒன்று இருக்கணும். ப்ரொவைடர் பிளகின் அங்க இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களால அது என்ன ஆகும்? ஒர்க் ஆகும் சொல்ல வரேன். சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? சோ என்ன பண்ற? Terraform இனிஷியேட் நம்ம பண்ணி தான் ஆகணும். பாத்தீங்களா? இனிஷியேட் ஆகும் பாத்தீங்களா? ஓகே, நான் காமனா வந்து எல்லாம் ஒர்க் ஆகாதுங்க. காமனா இனிஷியேட் பண்ணிட்டேன், அது வந்து ஒர்க் ஆகாது. நீ எந்த டைரக்டரி, ஏன்னா மல்டிபிள் டைரக்டரிஸ்ல என்ன பண்ணிருப்பான்? இதே ஒரு மிஷின்ல என்ன வச்சு என்ன பண்ணிருப்பான்? உன்னுடைய மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் இந்த ஒரு மிஷினுக்குள்ள. நான் ஒர்க் பண்ணது டெமோ டைரக்டரினா, இன்னொருத்த ஒர்க் பண்ணுவான் வேற டைரக்டரில ஒர்க் பண்ணுவான், இன்னொருத்த வேற டைரக்டரில ஒர்க் பண்ணுவான். புரியுதுங்களா? அவன் என்ன பண்ணுவான்? தனித்தனியா அவனோட டிஎஃப் ஃபைல்ஸ் வச்சிருப்பான்னு சொல்ல வரேன். ஓகே, இப்போ எல்லாம் சேவ் பண்ணி வெளியே போட்டீங்கன்னா இருக்கா? .terraform சொல்லி இருக்கா? ஃபைன். ஓகே, டன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, Terraform நம்ம எழுதின ஸ்கிரிப்ட் வந்து வேலிடேட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? வேலிடேட். Terraform என்ன பண்ணணும்? நம்ம எழுதின ஸ்கிரிப்ட வேலிடேட் பண்ணணும். சோ வேலிடேட் கொடுத்தனா success, the configuration is valid. இதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன்? வேணும்ட்டே vi main.tf குள்ள போயிட்டு இன்சர்ட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்? ஏதாச்சும் வந்து உங்களுடைய சோர்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த சோர்ஸ் இருக்கிற இடத்துல நான் வந்து என்னுடைய இன்டர்நெட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்றேன்? மாத்திடுறேன். இன்டர்நெட்ஸ் எல்லாம் மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மாறி இருக்கா? எஸ்கேப் போலன் டப்ளிகேஷன் பண்ணி போட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ Terraform fmtன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஃபார்மேட்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபார்மேட் பண்ணிடுச்சு. இப்போ போயிட்டு cat main.tf பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ cat வேணாம், cat வேணாம். நான் catனு பாதி தான் காட்டும். vi main.tf காட்டினீங்கன்னா பாத்தீங்களா? மாறிடுச்சா? அது என்ன பண்ணுச்சு? ஃபார்மேட்டிங்கும் பண்ணி கொடுத்துரும் சொல்ல வரேன். அதுவே என்ன பண்ணும்? ஃபார்மேட்டிங் பண்ணி கொடுத்துரும். இது எரர்ஸ் எல்லாம் காட்டாது. எரர்ஸ் எல்லாம் ஃபார்மேட் பண்ணாது. ஃபார்மேட்னா என்னது? அலைன்மென்ட்ஸ். ஓகேங்களா? அலைன்மென்ட்ஸ் மட்டும் தான். உங்களுடைய அப்போஸ்ட்ரோஃபில விட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்குன்னு காட்டாது. அது வேலிடேட்ட காட்டிடும். வேலிடேட்ல நீங்க ஏதாவது அப்போஸ்ட்ரோஃபி விட்டுருந்தீங்கன்னா வேலிட் பண்ணும்போது இங்க பாருங்களேன். நான் வேற என்ன பண்றேன்? இன்சர்ட் மோட்ல போயிட்டு இத ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் ஆயிடுச்சா? எஸ்கேப் போலன் WS போட்டு சேவ் பண்றேன். Terraform வேலிடேட்னு கொடுத்தேன் அப்படின்னா பாத்தீங்களா? மொத்தமா வேற அடிச்சிச்சு. அந்த ஒரு கர்ல் மிஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல எனக்கு எரர் இருக்குன்னு சொல்லி காட்டுது. இதுதான் வேலிடேட்டுக்கும் ஃபார்மட்டுக்கும் உண்டான ஒரு டிஃபரன்ஸ். இன்சர்ட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்? கர்ல் பிராக்கெட் இன்க்ளூட் பண்ணிடுறேன். எஸ்கேப் கோலன் டபுள். இப்போ Terraform வேலிடேட்னு கொடுத்தனா சக்சஸ்னு வரும். கான்ஃபிகரேஷன் இஸ் வேலிட். பாத்தீங்களா? இதுதான் வேலிடேட்டுக்கும் ஃபார்மட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். இப்போ என்ன பண்ண போறேன்னா Terraform அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்? பிளான்னு கொடுக்குறேன். பிளான் கேட்டீங்கன்னா ட்ரை ரன் அர்த்தம். ட்ரை ரன் அதாவது என்னெல்லாம் கிரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த TF ஃபைல் வச்சு நம்மளுக்கு என்ன ஆக போகுது? என்னெல்லாம் கிரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். Terraform பிளான் கொடுத்தால் Terraform encountered error configuring Terraform AWS provider, no valid credential sources for Terraform AWS provider found. இது என்ன எரர்னு சொல்ல முடியுமா? உங்க AWS கான்ஃபிகர் பண்ண Terraform கூட. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? AWS இந்த EC2 வச்சு இந்த EC2 குள்ள Terraform இருக்கு. இந்த EC2 வச்சு தான் நான் இன்ஸ்டான்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அப்போ எது உள்ள கிரியேட் பண்ண போறேன்? AWS கிரியேட் பண்ண போறேன். அப்ப நமக்கு என்ன வேணும்? ரோல் ஒன்னு வேணுமா? ரோல் ஆர் யூசர் லெவல் கான்ஃபிகரேஷன் வேணுமா? ஏதோ நீ ஒரு யூசரா வந்துட்டு அந்த யூசருக்கு அட்மின் ஆக்சஸ் எல்லாம் இருக்கல, VPC ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ண முடியும்? அந்த யூசரால இந்த ஃபைலை பிளானோ அப்ளை பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த EC2 மிஷின் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? அட்மின் ஆக்சஸ் கொடுத்துட்டோம்னா இந்த EC2 மிஷினால எந்த ரிசோர்ஸ் என்ன பண்ண முடியும்? கிரியேட் பண்ணிக்க முடியுமா? அப்போ என்ன சொல்லுது? நோ வேலிட் credentials were found அப்படி சொல்லுது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? Terraform IAM ல போறேன். சர்வீசஸ், செக்யூரிட்டி, IAM.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் ரோல்ஸ் என்கிட்ட ஏற்கனவே டெராஃபார்ம் ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோலை மேப் பண்ணி டெராஃபார்ம் ரோல் இருக்கு சரிங்களா. இதுக்கு என்ன பண்ண தெரியுமா, நீங்கள் போயிட்டு கிரியேட் ரோல்னு கொடுத்துட்டு இங்கே போயிட்டு EC2 சூஸ் பண்ணுங்க. EC2 இருக்கா, சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட். இப்போ நான் VPC மட்டும் கிரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணுங்க, VPCயோட ஃபுல் ஆக்சஸ் மட்டும் கொடுங்க. VPC ஃபுல் பண்ணா ஃபுல் ஆக்சஸ் மட்டும் கொடுத்துலாம். அப்போ என்ன ஆகும், அந்த EC2 மிஷினால VPCக்கு மட்டும் தான் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதுவே நான் எல்லா மல்டிபிள் லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன்னா என்ன பண்ணிக்கலாம், அட்மின் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். அட்மின் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா அந்த EC2வால எல்லா ஆக்சஸும் நம்ம என்ன சர்வீஸும் கிரியேட் பண்ண முடியும் சொல்ல வரேன். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ரோல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்ல வரேன். நான் என்ன பண்ணிருக்கேன், ஏற்கனவே ரோலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ திருப்பி என்ன பண்ணல, ரோல் கிரியேட் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், கேன்சல்னு கொடுத்துட்டு என்கிட்ட இருக்க டெராஃபார்ம் ரோல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரோலை கொண்டு போய் நான் என்ன பண்ணிடுறேன், என் EC2 இன்ஸ்டன்ஸ் கூட்டு போயிட்டு ஆக்ஷன்ஸ் செக்யூரிட்டி மாடிஃபை choose IAM ரோல்ல டெராஃபார்ம் ரோல் இருக்கா, choose this update IAM role. ஓகே டன்னா. ஓகே இப்போ பண்ணலாமா, டெராஃபார்ம் பிளான் கொடுக்குறேன். பாத்தீங்களா என்ன வருது, பிளான் 13 to add. என்ன நம்ம என்ன பண்றோம், 13 ரிசோர்ஸ் கிரியேட் பண்றோம். என்ன கிரியேட் பண்றோம், VPC சப்நெட் எல்லாமே வருதா, my VPC சப்நெட் இது எல்லாமே ஒரு 13 ரிசோர்ஸ் நம்மளுக்கு என்ன ஆக போகுது, கிரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அது என்னெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பிளஸ் மார்க் வந்துருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லுது. ஓகே, ஸோ இதை வச்சு நான் என்ன பண்றேன், இஃப் யூ வாண்ட் டு அப்ளை கிரியேட்னா இங்க வரைக்கும் பாருங்க. இப்போ என்னோட VPC எதுவுமே இல்லை, நான் VPCக்குள்ள போறேன். லண்டன் டிஜிட்டல் டிஃபைன் பண்ணிருக்கேன். எங்க டிஃபைன் பண்ணிருக்கேன், ப்ரொவைடர் பிளாக்ல லண்டன் டிஜிட்டல் டிஃபைன் பண்ணதுனால நான் லண்டன் டிஜிட்டல் எடுத்துக்கிறேன். ஸோ யோர் VPCக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்க எதுவுமே இல்லை. ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், எதுவுமே இல்லை. சரியா, இப்போ நான் என்ன பண்றேன்னா டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர் நோன்னு கேட்கும். நீங்க ஸ்ட்ரைட்டாகவே பண்ணணும்னா -auto -approve அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர் நோல எதுவுமே கேட்காம உங்களுக்கு என்ன பண்ணும், கிரியேட் பண்ணி கொடுத்துரும். கிரியேட் ஆகுதா பாத்தீங்களா, வித்தின் செகண்ட்ஸ்குள்ள கிரியேட் ஆகுதா எல்லாமே. நம்ம பண்ணது எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா பக்காவா கிரியேட் ஆயிடும். எல்லாமே கரெக்டா தான் நினைக்கிறேன், இந்த நேம் தவிர்த்து. NAT கேட்வே ஸ்டில் கிரியேட்டிங்னு இருக்கு. மிச்சம் எல்லாமே கிரியேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு, எலாஸ்டிக் கிரியேட் பண்ணிருக்கு, VPC கிரியேட் பண்ணிருக்கு, கிரியேஷன் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு கிரியேஷன் கம்ப்ளீட் வந்த பிறகு அடுத்து பண்ணுது. பாத்தீங்களா, சப்நெட் கிரியேட் பண்ணுறது கிரியேட்டிங் வருது, கிரியேட்டிங் இதெல்லாமே மல்டிபிள் கிரியேட் பண்ணுது, கிரியேஷன் கம்ப்ளீட். அப்போ டெராஃபார்ம்க்கு தெரியுது. இப்போ இந்த ஃபைலால கிரியேட் ஆகுது பாத்தீங்களா, AWS கன்சோல் கிரியேட் ஆகுமா, இதுவே என்ன பண்ணும், ஒரு ஸ்டேட் ஃபைலை ஜென்ரேட் பண்ணி வைக்கும். இந்த ஸ்டேட் ஃபைல்ல TF-ஆல என்ன கிரியேட் ஆயிடுச்சோ அது எல்லாமே அங்க இருக்கும், ஸ்டேட் ஃபைல்ல அப்டேட்டா இருக்கும். ஸ்டேட் ஃபைல் எப்படி அப்டேட் ஆகும், TF-ஆல கிரியேட் ஆனது ஸ்டேட் ஃபைல் இருக்கா, ஸ்டேட் டெராஃபார்ம் எப்படி தெரியும், ஸ்டேட் ஃபைலை பார்க்கும்போது தெரியும். என்ன தெரியும், AWS கன்சோல்ல இதெல்லாம் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டெராஃபார்முக்கு தெரியும் சொல்லலாம். ஸோ NAT மட்டும் ஸ்டில் கிரியேட்டிங் பிகாஸ் இட் வில் டேக்ஸ் டைம் இல்லையா, NAT கிரியேட் ஆகிறதுக்கு. எப்பவுமே நம்ம GUI-ல பண்ணும்போது கூட நம்ம NAT வந்து டைம் ஆகும். ஸோ அப்ளை கம்ப்ளீட் ரிசோர்சஸ் 13 ஆடட் வந்துருச்சா, பிளான் 13ல எல்லாமே எந்த ஒரு இது இல்லாம எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இருக்கா 10.0.0.16 இருக்கா,
சப்நெட்ஸ்ல பாருங்க. பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட் இருக்கா? ஓகே. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரவுட் டேபிள்லாம் கிரியேட் இருக்கும் இருக்கா? பப்ளிக் ரவுட் லோக்கல் சொல்லி இன்டர்நெட் கேட்வே மேப் ஆயிருக்கா? அது ரவுட்ஸ்ல இன்டர்நெட் கேட்வே மேப் ஆயிருக்குன்னு சொல்ல வரேன். ரவுட்ஸ்ல இன்டர்நெட் கேட்வே மேப் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களோட அசோசியேஷன்ஸ்ல லைக் வந்து பார்த்தீங்கன்னா சாரி இங்கே ரவுட் டேபிள்ஸ்ல இங்கே வந்து ரவுட் டேபிள்ஸ்ல வந்துடுறேன். பப்ளிக் ரவுட் டேபிள் இருக்கா? பப்ளிக் ரவுட் டேபிள் பார்த்தீங்கன்னா ரவுட்ஸ்ல இன்டர்நெட் கேட்வே வந்து ரவுட் ஆயிருக்கு, மேப் ஆயிருக்கு. அதே மாதிரி அசோசியேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பப்ளிக் சப்நெட் மேப் ஆயிருக்கு. லைக்வைஸ் உங்களுடைய பிரைவேட் ரவுட் டேபிளையும் நம்ம சொன்ன மாதிரி ரவுட்ஸ்ல என்ன கான்ஃபிகரா இருக்கு? NAT கான்ஃபிகரா இருக்கு. அசோசியேஷன்ஸ்ல பிரைவேட் ரவுட் டேபிள் சப்மிட் பப்ளிக் சர்வீஸ் சப்மிட் வந்து மேப் ஆயிருக்கு. லைக்வைஸ் உங்களுடைய இன்டர்நெட் வந்து மை IGW கிட்ட இருக்கா? அட்டாச் பார்த்தீங்களா? அட்டாச்சும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலாஸ்டிக் ஐபிஸ் கிட்ட இருக்கா? அதே மாதிரி NAT கிட்ட இருக்கா? ஸோ கம்மிங் பேக் டு இன்ஸ்டன்சஸ், ரெஃப்ரெஷ், வெப் சர்வர், ஆப் சர்வர் ரெண்டு கிட்ட இருக்கா? வெப் சர்வர் பப்ளிக் ஐபி வந்திருக்கு, என்னுடைய சப்நெட் ரேஞ்சுக்குள்ள தான் வந்திருக்கு. அதே மாதிரி எந்த இடத்துல இருக்குது? நான் சொன்ன மாதிரி 2A இருக்கா? இது 2B இருக்கா? இது இன்ஸ்டன்ஸ். ஏன்னா பப்ளிக் சப்நெட் வேற சென்சஸ் வேற அப்ளிகேஷன்ல வச்சா பிரைவேட் சப்நெட் வேற. இங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் ஐபிஸ் மேப் ஆகல, ஹேஷ்டேக் போடுறதுல படிக்கல. அது மாதிரி இந்த ரேஞ்ச்ல வந்து இப்படிதான் நம்மளுக்கு கிரியேட் ஆகும் சொல்லாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LS-L போட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டேட் ஃபைல்ல TF ஃபைல் இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா Terraform TF ஸ்டேட்னு இருக்கு. இப்போ cat Terraform TF ஸ்டேட் போட்டிங்கன்னா இதால என்ன கிரியேட் ஆயிடுச்சோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு JSON ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்துடும் அவுட்புட். ஓகேங்களா? JSON ஃபார்மேட்ல வந்துடும். இதை நீ வந்துட்டு இது ஃபுல் ரிசோர்ஸ்க்கே காட்டுது. ஓகேங்களா? Terraform ஸ்டேட் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு Terraformல இதெல்லாம் ரிசோர்ஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கு. எலாஸ்டிக் ஐபி, இன்ஸ்டன்ஸ், ஆப் சர்வர், வெப் சர்வர், கேட்வே, NAT, ரவுட் டேபிள், பப்ளிக், அசோசியேட், செக்யூரிட்டி குரூப், பிரைவேட் சப்நெட், பப்ளிக் சப்நெட், VPC. இந்த மாதிரி தனித்தனியாக கூட நம்ம பார்த்துக்கலாம். Terraform ஸ்டேட் ஷோன்னு கொடுத்துட்டு அந்த ஐடி மட்டும் போட்டா அந்த ஐடிக்கு மட்டும் வந்திருக்கு அவுட்புட். இப்போ கேட் போட்டு Terraform ஸ்டேட் ஃபைல் பார்த்தோம் பார்த்தீங்களா? அது ஃபுல் இன்ஃபர்மேஷன் காட்டுச்சா? இதை தனியாக பார்க்கணும்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் அந்த அவுட்புட்டை ஸ்டேட் ஃபைல்ல இருந்து எடுத்து வந்து காட்டுது பார்த்தீங்களா? இதை மட்டும் காட்டுது நம்மளுக்கு. ஓகே. இதை கேட் போட்டு Terraform ஸ்டேட் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டும். ஸ்பெசிஃபிக்காக நம்ம லிஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதால் என்ன கிரியேட் பண்ணிக்கலாம் சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் சொல்ல மாட்டேன். டன். எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட்? எஸ் or no guys? Yes, bro. Yes, bro. Yes, sir. ஓகே. ஸோ இங்கே போய் கிரியேட் பண்ணீங்கன்னா Terraformல அப்டேட் ஆகாது. ஆனால் உங்களால் இங்கே கிரியேட் பண்ண முடியும். Terraform வச்சு கிரியேட் பண்ணிட்டீங்க. இங்க போயிட்டு Terraform வச்சு ஹெல்ப் பண்ண அவசியம் கிடையாது. Terraform வச்சு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதால கிரியேட் பண்ணப்பட்டது எல்லாமே என்ன ஆகும்? அதால டெலிட் ஆயிடும். நீங்க இங்க போயிட்டு டெலிட் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. இங்கேயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டெலிட்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் பண்ண போறது கிடையாது. ஸோ Terraform destroy அப்படின்னு கொடுத்து -, auto -approve அப்படி கொடுத்து என்டர் அடிச்சேன்னா எனக்கு என்ன ஆயிடும்? destroy ஆயிடும். பிளான் 13 இருந்துச்சு பாத்தீங்களா? அது எல்லாமே பாத்தீங்களா? 13 to destroy வந்துச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு அதுவே என்ன பண்ணிடும்? destroy பண்ணி கொடுத்துரும் சொல்லலாம். இஸ் தட் கிளியர்? ஃபைன். இன்னைக்கு கிளாஸே வந்து இவ்வளவு நேரம் போச்சு. டயர்ட் ஆயிட்டீங்களா? யார் டயர்ட் ஆகணும்? டயர்ட்லாம் இல்லை. நீங்க எல்லாரும் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க தயவு செஞ்சு. Terraform ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அவங்க நிறைய விஷயம் சொல்லணும்னு சொல்லி தான் அங்கே சொல்லியிருக்கேன். நான் நிறைய விஷயம் சொல்லாம கூட எடுத்து வந்துருக்கலாம், ஸ்ட்ரைட்டாகவே போயிருந்துருக்கலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். யூட்டிலைஸ் பண்ணுற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு தான் பேசியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாகவே நான் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கிரிப்டை மட்டும் போட்டு என்டர் அடிச்சு அப்ளை பண்ணி கொடுத்து காட்டிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இந்த Terraform ஸ்டேட் லிஸ்ட், ஸ்டேட் ஷோ,
அது மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா பிளாக் பற்றி சொல்றது இதெல்லாம் வந்து சொல்லணும் அவசியமே கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் லைஃப் சைக்கிள் சொல்லணும் அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் டாட் டிஎஃப்னு இருக்காது. 3 ஃபைல்ஸ் இருக்கும், 3 to 4 ஃபைல்ஸ் இருக்கும். வேரியபிள் டாட் டிஎஃப் வேரியபிள்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுப்பாங்க. எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம கோட கொடுத்துருக்கோமா, ஹார்ட் டிஃபைன் ஹார்ட் கோட கொடுத்துருக்கோம். எல்லா வேல்யூஸுமே என்ன கொடுத்துருக்கோம், ஹார்ட் கோடட் சொல்லுவாங்க. ஹார்ட் கோடட கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க, ஹார்ட் கோடட் கொடுக்க மாட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ரீஜன் இருக்கா, ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன தர பண்ணுவாங்க, இந்த இது ரீஜனை வேர் டாட் ஏடபிள்யூஎஸ் அண்டர்ஸ்கோர் ரீஜன் டாட் அந்த நேம் எதாவது கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மை ரீஜன் அப்படி சொல்லி கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீஜனுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கவே இல்லை, கரெக்டா? கொடுக்கவே இல்லை. எங்க கொடுப்பான் தெரியுமா, இதை கொண்டு போயிட்டு வேரியபிள் பிளாக்னு ஒன்று கொண்டு வருவாங்க. என்ன கொண்டு வருவாங்க, வேரியபிள் பிளாக்னு ஒன்று கொண்டு வந்துட்டு அங்கே ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம டபுள் கோர்ஸ் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, வெயிட் 2 minutes. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, என்ன கொடுத்துருந்தோம், ஏடபிள்யூஎஸ் அண்டர்ஸ்கோர் ரீஜன் கொடுத்துருந்தோமா, அந்த ஏடபிள்யூஎஸ் அண்டர்ஸ்கோர் ரீஜன் அப்புறம் ப்ராக்கெட்ல மை ரீஜன். இதான் நேம் கன்வர்ஷன், கரெக்டாக? அதான் நேம் கன்வர்ஷன், கரெக்டுங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டைப் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம டைப் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கா, ஸ்ட்ரிங் வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். ஒரு வேல்யூ தானே அது, ரீஜன்னா என்னது, ஒரு ஸ்ட்ரிங் நம்பர் கிடையாது, நேம் தானே. அதனால டைப் ஸ்ட்ரிங்கு டிஃபால்ட்ல உங்களுடைய வேல்யூ இங்கே தான் நீங்கள் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், இந்த வேரியபிள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அதுவே போய் என்ன பண்ணும், இந்த நேமிங் கன்வர்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கும். அதனால கொடுத்துருக்கோம், என்ன கொடுத்துருக்கோம், வேர் டாட் ஏடபிள்யூஎஸ் அண்டர்ஸ்கோர் டாட் மை ரீஜன் கொடுத்துருக்கோமா, கடைசியாக டாட் ஐடின்னு முடியணும். சாரி இருக்கா, இந்த மாதிரி என்ன பண்ணிக்கும் எடுத்துக்கும்னு சொல்லணும். இந்த மாதிரி வேரியபிள் டாட் டிஎஃப், ப்ரொவைடர் டாட் டிஎஃப் இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. நாட் ஓன்லி ரீஜன்ஸ், எல்லாத்துக்குமே வேரியபிள்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே வேரியபிள்ஸ். நீங்க எதுவுமே ஹார்ட் கோல்ட கொடுக்க மாட்டீங்க. நீங்க போய் மாத்த நினைச்சீங்கன்னா இங்க வந்து மாத்த டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இந்த மெயின் டாட் டிஎஃப் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. வேரியபிள்ஸ் மட்டும் நீங்க வேல்யூ மாத்தினாலே அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அந்த டிஎஃப் ஃபைல் ரன் பண்ணும்போது டிஎஃப் எப்பவுமே டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைல் மல்டிபிள் ஃபைல் வச்சிருந்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து ரன் பண்ணும், ஒரு ஃபைல் மட்டும் ரன் பண்ணாது. இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. நீங்க ஐசிக்கு வாங்க, நான் சொல்றேன், சரிங்களா? ஃபைன், ஓகே எஸ். அண்ட் வெயிட் பண்ணுங்க, இதோ பவன் ஏதோ பேசணும்னு சொன்னாரு. ஸோ வெயிட் ஆன்லைன், யூ ஆல்சோ வெயிட். நான் செஷன் மட்டும் நான் என்ன பண்றேன், ரெக்கார்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த டெவாப்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்க சார், நீங்க சொல்லிருந்தீங்க. அது சார், அதை ஷேர் பண்றேன், அதை நான் ஷேர் பண்றேன் சார். இந்த ரெக்கார்டிங் எவ்வளவு நேரத்துல கிடைக்கும் அந்த அதே வெப்சைட்ல? மாதிரி உங்களோட வெப்சைட் ரெக்கார்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 week வரைக்கும் வேலிடிட்டி. 1 week இல்ல சார், இப்ப இந்த கிளாஸ் முடியுதுல,